அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் என்ற நூலில் இருந்து நாம் ஏன் சகஜ மார்க்க பயிற்சி செய்கிறோம் என்ற தலைப்பில் நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருள் செய்தி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு லக்னோ ஆசிரமத்தில் வழங்கப்பட்டது. நேற்றுக்கு கடைசியா நம்ம படித்தது மாஸ்டருடைய மனக்கோலத்தில் சீடரை வைத்து அவரை ஒளி உலகில் பிறக்க செய்ய மாஸ்டர் முயற்சி செய்கிறாரு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சீடர் தானாகவே தன்னுடைய எண்ணங்களின் சுமைகளினால, தன்னுடைய பேரார்வங்கள்னால, விருப்பங்கள்னால தானாகவே அதிலிருந்து வெளியில வந்துடுறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மாஸ்டர் அடிக்கடி சந்திக்கிறார். இதுக்கு முழுக்க முழுக்க சீடரே காரணமாக இருக்கிறார். மாஸ்டர் தொடர்ச்சியா அவரை தன்னுடைய மனக்கோலத்தில் வைத்து ஒளி உலகில் கொண்டு போய் அவரை பிரவேசிக்க வைக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிறது நேற்றுக்கு படித்தோம். அதுல முக்கியமான விஷயம் ஆன்மீக சத்துவம், ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி. நம்முடைய சாரிஜி மாஸ்டர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே ஒளி உலகத்துல இருந்து மீடியம் சகோதரி மூலமாக மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அந்த மெசேஜ் எல்லாம் எஸ்இ அப்படிங்கிற பேர்ல, ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அப்படிங்கிற பேர்ல வெளிவந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் மகா சமாதி அடைந்த பிறகு அந்த எஸ்சிங்கிற பெயர் எடுபட்டு அதுக்கு பதிலாக மாஸ்டருடைய பெயர் போட்டு வர ஆரம்பிச்சு, சாரிஜியோட பெயர் போட்டு வர ஆரம்பிச்சு. அதுதான் மாஸ்டர் இந்த செய்தியில சொன்னாரு. நீங்கள் அனைவரும் மென்குரல்களில் ஆன்மீக சத்துவம் பற்றி படித்திருப்பீர்கள். அதன் அர்த்தம் என்ன? அது ஆன்மீக சத்துவம், ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி ஆகும். நாம் பாபுஜி மற்றும் லாலாஜி மகராஜிடமிருந்து செய்திகளை பெறுவது போலவே எஸ்இ இடமிருந்தும் செய்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முன்னர் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, இப்போது அப்பெயர் பார்த்தசாரதி என்று மாறிவிட்டது. ஏனென்றால் எஸ்இ என்பது நமது மாஸ்டரை தவிர வேறு யாரும் இல்லை. பாபுஜி மகாராஜினால் தனது இந்த உலக வாழ்நாளிலேயே ஒளி உலகில் பிரவேசிக்கப்படப்பட்ட நமது மாஸ்டரின் ஆன்மீக சத்துவமே எஸ்இ ஆகும். இத்தகைய சாத்தியக்கூறுகள் நம் அனைவருக்குமே இருக்கின்றன. ஆனால் நமக்குள் ஆசைகள் இருக்கும் வரை, நம்முடைய மனம் பல்வேறு வழித்தடங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் வரை இந்த பணி நிறைவேற்றப்பட முடியாது. மாஸ்டர் அதற்கான உள்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அதை கெடுத்து கொண்டே இருக்கிறோம். நமது உள்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டால்தான் இந்த சாத்தியக்கூறு நிகழும். தியானம் முடிந்த பிறகு 5-10 நிமிடங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எதுவரை? நமது உள்நிலையை நாம் உணர்ந்து கொள்ளும் வரை. இந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்முடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஆன்மாவை பகுக்கலாம் அப்படிங்கிறது லாலாஜியினுடைய புரட்சிகரமான கருத்து. ஆன்மா பிரிக்க முடியாதது அப்படிங்கிற கருத்தை லாலாஜி உடைத்தார். ஆன்மாவை பகுக்கலாம். ஒரு சீடர் வாழ்நாள்ல தன்னுடைய ஆன்மீக நிலையில முன்னேறும் பொழுது மாஸ்டர் அந்த சீடருடைய ஆன்மாவின் ஒரு பகுதியை தன்னுடைய மனக்கோலத்தில் சுமந்து ஒளி உலகில் பிரவேசிக்க வைக்கிறார். அப்ப நம்ம இங்கே இருக்கும் பொழுதே நம்முடைய ஆன்மாவின் ஒரு பகுதியானது ஒளி உலகத்துல வாழ தொடங்குகிறது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அப்படின்னு சொல்றோம். இது மாஸ்டருக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, நம் அனைவருக்குமே இதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த 9வது புள்ளியை தாண்டுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் என்டிட்டியானது ஒளி உலகில பிறக்கிற சாத்தியக்கூறு அந்த புள்ளியில நிகழ தொடங்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அப்படிங்கிறது
நம்முடைய ஒரு இன்னொரு பகுதி அது மிகவும் பிரகாசமாக மிகவும் தூய்மையாக அங்க வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கும் நமக்கும் இடையில ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு. இங்க நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறோம், எந்த அளவுக்கு நம்மை நாமே தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம், எந்த அளவுக்கு டிரான்ஸ்மிஷன் பெறுகிறோம், எந்த அளவுக்கு மாஸ்டரோடு நம்மளை இணைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அந்த பிரைட்டர் வேர்ல்டுல டெவலப் ஆகுது. அதனுடைய பொட்டன்சியல், அதனுடைய அந்த ஒரு ஆற்றல் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒருவேளை நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டியை மாஸ்டர் நம்ம அவருடைய மனக்கோலத்துல தாங்கி ஒளி உலகில் பிரவேசிக்க வைத்தாலும் கூட நம்முடைய நடவடிக்கைகள் எதிர்மறையாக அமையும் பொழுது, நம்முடைய அந்த கடினத்தன்மை அதிகரிக்கும் பொழுது நாம நம்முடைய என்டிட்டிக்கு அந்த உணவு கொடுக்கறத குறைச்சிக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தன்மையை இழந்து ஒரு உணவு கிடைக்காத ஒரு குழந்தையை போல அது தவிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா வளர்ச்சியுடைய எல்லா நிலைகள்லையும் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாகவும் எந்த அளவுக்கு முன்னோக்கியும் இருக்கணும் அப்படிங்கிறது புரியும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு மாஸ்டர். யாருடைய ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி ஒளி உலகில் பிறந்திருக்கிறதோ அவர் தான் இந்த பூமியிலிருந்து போகும் பொழுது மகாசம்மதி அடைகிறார்னு சொல்ல முடியும். மற்றவர்கள் மரணம் அடைகிறார்கள். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி கிட்டத்தட்ட சம ஆதி நிலைக்கு அங்க இருக்கு. இங்க இருந்து பிரிஞ்சு போற நம்முடைய அந்த இன்னொரு பகுதி தன்னைத்தானே அங்க அடையாளம் கண்டுகொண்டு அதோடு இணையும் பொழுதுதான் அந்த சம ஆதி நிலையானது அடையப்படுகிறது. அதனால யாருடைய அந்த ஆன்மீக சத்துவம் அங்க ஒளி உலகில் பிறவிக்கப்பட்டு அந்த ஆன்மீக சத்துவமானது அங்க போற்றி பாதுகாக்கப்பட்டு ஒருவர் இந்த பூ உலக வாழ்வை விட்டு நீங்கும் பொழுது உடனடியாக இங்கிருந்து அந்த பிரியிற அந்த ஆன்மா தன்னுடைய இன்னொரு பகுதியோட இணையும் பொழுதுதான் அவர் இந்த உலகத்துல மகா சமாதி அடைந்தார். இப்ப மகா சமாதிங்கிறது எல்லாருக்குமான வார்த்தையே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் என்டிட்டியோட யார் ஒன்னா கலக்குறாங்களோ, தன்னுடைய இன்னொரு அம்சத்தோட தான் யார் கலக்குறாங்களோ அவங்கதான் மகா சமாதி அடைகிறவங்க அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை மாஸ்டர் இந்த ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு. ஆக நமக்கு இந்த மாதிரியான ஒரு சாத்தியக்கூறு எப்ப நிகழும்? நமக்கு ஆசைகள் குறையணும் முதல் விஷயம். ஏன்னா ஆசைகள் இருந்தது அப்படின்னா ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க நாம பின்னோக்கி இழுக்கப்படுறோம். நமக்கு இந்த சாத்தியக்கூறு குறையுது. அதே மாதிரி பல்வேறு வழித்தடங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சதான் மல்டி சேனல்ஸ் இருக்கும் பொழுது இது சாத்தியம் இல்லாமல் போகிறது. ஏன்னா மாஸ்டர் உள்நிலையை ஒரு பக்கமா உருவாக்கிக்கிட்டே வந்தாருன்னா நம்ம அந்த சேனலை விட்டுட்டு மற்றதுல திரும்பி திரும்பி நம்ம அந்த உள்நிலையை கெடுத்துக்கொண்டே செல்கின்றோம். அப்ப நம்முடைய ஆன்மீக சத்துவத்தை மாஸ்டர் தன்னுடைய மனக்கோலத்தில் தாங்கி ஒளி உலகிலே நம்மளை பிறக்க வைக்கணும் அப்படின்னா நாம நம்முடைய உள்நிலையில தொடர்ந்து முன்னேற்றத்தை காட்ட வேண்டும். அப்பதான் இது பாசிபிள் ஆகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தியானம் முடிஞ்ச பிறகு 5-10 நிமிடங்கள் வேறு எதுவும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். வேறு எதுவும்னா முதல்ல செல்போனை தொடக்கூடாது. அது அமைதியாக அமர்ந்திருக்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா உங்களுடைய டைரி குறிப்பை எடுத்து எழுத தொடங்குங்கிறார் மாஸ்டர். இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்முடைய உள்நிலையை நம்ம கண்டறிகிற வரைக்கும் அந்த உட்கார்ந்து அந்த இடத்த விட்டு நகராம இருக்க வேண்டியது அவசியம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பேசாம இருந்துட்டு உடனே போறது. என்ன சொல்ல போனா நிறைய பேர் தியானம் முடிஞ்ச உடனே அப்படியே கையை தேய்ச்சி கண்ணுல ஒத்துறது அப்படிங்கிறது, நெட்டி முறிக்கிறது, உடனே எந்திரிச்சு பரபரன்னு ஓடுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு என்ன யாரால சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தெரியாது. நிறைய பேர் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். தியானம் முடிஞ்ச கையோட வேகமா கையை பரபரன்னு தேய்ச்சி அவங்க ஏதாவது யோகா கிளாஸுக்கு போயிருப்பாங்க. அங்க உடம்புக்கு சொன்ன ஒரு விஷயத்த இங்கேயும் செய்வாங்க. பட் உண்மையிலேயே அவங்க அந்த கண்டிஷன் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா ஆடாம அசையாம மெல்லமா அது உள்ளார இருந்து வெளியில அதை என்ன உள்நிலை நமக்கு கொடுக்குதுன்னு உணர முயற்சி பண்ணணும். சேர வரன்னு இழுக்கிறது, 4 பேருக்கு நடுப்புற குறுக்க பூந்து பகன்னு ஓடுறது, தன்னுடைய சூழ்நிலையையும் கெடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் அவங்க ஒரு டிஸ்டர்பா இருக்காங்க. பாபுஜி ஒரு தடவை சிட்டிங் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப கோடை காலத்துல வேர்வையா இருக்குது அப்படின்ட்டு மாஸ்டர் போய் ஃபேனை போட போகும்போது பாபுஜி சொல்றாரு, வேண்டாம்,
தாஜி அடிக்கடி சொல்லுவார், ஒரு மின்விசிறியை இயக்குவதோ நிறுத்துவதோ கூட அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சூட்சுமத்தன்மையை டக்குன்னு உடைச்சிடும். தண்ணி கூட குடிக்காதீங்க அப்படின்லாம் மாஸ்டர் சொல்றாரு. அந்த அளவுக்கு போற்றி பாதுகாத்து நம்முடைய நிலையை நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கான்கிரீட் உதாரணத்தையும் சொல்றாரு. அந்த தளம் வந்து போட்டு கீழே கான்கிரீட் போட்டு அந்த சிமெண்ட் காயாம தளன்னு தண்ணியோட ஒரு ஈரமா இருக்கும் பொழுது எவ்வளவு சூட்சமமா இருக்கு. அது மேல நடந்தா அதோட அடையாளம் வந்துருது, கோடு போட்டா அந்த கோடு அப்படியே ஸ்டாண்டர்டா நின்று போகுதோ, அந்த மாதிரி இந்த உள்நிலையானது அப்படி மென்மையா இருக்கும் பொழுது நீங்க பரபரப்பா செய்யற எல்லா விஷயமும் அதுல பதிவாயிடுது. அதை செட்டில் டவுன் ஆக விடுங்க. எப்படி கான்கிரீட் போட்டா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் அதுல குறுக்க யாரும் நடக்காம அப்படியே பார்த்துக்கிட்டு மெல்ல அது மேல தண்ணி ஊத்தி அது செட் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ, அது மாதிரி வந்து ஒரு ஆன்மீக சூழ்நிலையை நம்ம பெறும் பொழுது தியானம் முடிஞ்ச பிறகு அது செட்டில் டவுன் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. இப்ப நம்ம பண்டாராவுக்கு போறோம், ஒவ்வொரு தியானத்துக்கு பிறகும் இன்னொரு ஒரு 15 நிமிடம் நம்ம தியானம் பண்றதுல தவறு கிடையாது. மாஸ்டர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வேகமா எந்திரிச்சு அவர் போற வழியில போய் நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி போய் வேகமா என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் கிடையாது. 2 நாள் 3 நாள் ஒரு 9 சிட்டிங் இல்ல 6 சிட்டிங் உட்கார போறோம். ஒவ்வொரு சிட்டிங்கும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே போய் நம்மளை நாமே ஒரு 5 நிமிடம் சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டு மாஸ்டர் வர்றப்ப தயாரா இருக்கிறதும், முடிந்த பிறகு கண்களை திறந்து ஒரு டைரியோ ஏதோ எழுதி வச்சுட்டு திரும்பி ஒரு 15 நிமிடம் அப்படியே அந்த இடத்துலயே பேச்சு கொடுக்காம வெளியில வந்து உடனடியாக நம்ம சகோதர சகோதரிகளை திரும்பி சந்திச்சு அவங்களோட நின்று போட்டோ எடுத்து, இப்படிதான் நம்ம எல்லா பண்டாராவுக்கும் போறோம். எல்லா பண்டாராவுக்கும் கொடிக்கிட்ட பூக்கிட்ட நின்று போட்டோ எடுக்கிறது நம்ம பழக்கமா வச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு பண்டாராவை நம்ம மாத்தி செய்வோம். இந்த நம்முடைய ஆன்மீக சத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மாஸ்டர் வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறாரு, அதுல கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா நம்முடைய உள்நிலையை உணரும் வரை அமைதியாக இருக்கணும். அதுல தொடர்ச்சியாக நம்ம உள்நிலையில நம்ம முன்னேற்றம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கூருணர்வுடன் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது, நாம் என்ன பெற்றுக்கொண்டோம் என்பதை உணர்ந்து, ஆம் அதை தக்க வைத்துக் கொள்வேன், இதயத்தில் இருத்தி கொண்டு வெளியே செல்ல விட மாட்டேன் என்ற நம்பிக்கையுடன் எழுந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபீலிங் வந்து இந்த கண்டிஷனை நல்லா மைண்ட்ல நல்லா வந்து பளிச்சுன்னு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணி இன்னைக்கு முழுக்க இந்த கண்டிஷனோட நான் இருப்பேன், இந்த கண்டிஷன் ஸ்பாயில் ஆகுற மாதிரி எந்த விஷயத்திலையும் நான் ஈடுபட மாட்டேன், இந்த கண்டிஷன் மெல்ல மெல்ல எனக்குள்ளார ஊடுருவி பரவணும், இன்னும் விரிவடையணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் எழ வேண்டும். அது நம்பிக்கையா தான் இருக்கணும். அது ஒரு ஆணவமான ஒரு முடிவாக இருக்கக்கூடாது. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நிச்சயமா இதை நான் பத்திரமா வச்சுப்பேங்கிறது நம்பிக்கை. வச்சிருக்கேன் பாரு என்னால முடியும் அப்படிங்கிறது வந்து ஆணவம். அப்படி நம்ம ஒரு ஆணவமா முடிவு பண்ணும் பொழுது அந்த உள்நிலையை விட அந்த ஆணவத்தை உடைக்கிறதுக்கு தான் இயற்கை அதிகமா முயற்சிக்கும். அதனால ஒரு பிரேயர்ஃபுல்லாக அந்த ஒரு சூழ்நிலையை நான் நிச்சயமா காப்பாற்றுவேன். மாஸ்டருடைய நம்பிக்கையை, மாஸ்டருடைய ஒரு அனுகிரகத்தினால நடக்குங்கிற மாதிரி ஒரு பணிவோட அந்த நம்பிக்கையோட நாம் எழுந்து கொள்ள வேண்டும். பாபுஜி ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறார். கான்கிரீட் சாலை அமைக்கும் போது அது உறுதிப்படுவதற்கு 24 மணி நேரம் அப்படியே விட்டு விடுவோம். அதன் மேல் தண்ணீர் தெளிப்போம். அதனை உடனடியாக உபயோகிக்க மாட்டோம். அவ்வாறின்றி அதை உபயோகித்தால் காலடி தடங்களினாலோ அல்லது வேறு தடங்களினாலோ அது கெட்டுவிடும். தியானத்துக்கு பிறகு நமது ஆன்மீக நிலை புதிதாக அமைக்கப்பட்ட கான்கிரீட்டை விட சூட்சுமமானது. நமது எண்ணங்கள் சிறிது திசை மாறினாலும் அந்த நிலையை நாம் இழந்து விடுவோம். தியானம் முடிந்தவுடன் நமது பைகளில் வைத்துள்ள கைபேசிகளை உடனடியாக இயக்கும் பழக்கத்திற்கு பலர் அடிமையாக உள்ளனர். அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் தியானத்திற்கு வரவே வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒழுங்குமுறைகளையோ நன்னெறிகளையோ கடைபிடிக்கிறோம் என்பது மாஸ்டருக்கு முக்கியம் அல்ல. நாம் ஒழுங்கு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் பொழுது மாஸ்டர் சந்தோஷப்படுகிறார் என்று பிரிசெப்டர்கள் அடிக்கடி சொல்வார்கள். ஆனால் அதை நாம் மாஸ்டரை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்வதில்லை, நம்முடைய முன்னேற்றத்திற்காகவே செய்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மாஸ்டருடைய சந்தோஷத்துக்காக இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு விதத்தில் நடிக்கிறோம். அப்படித்தானே? ஒரு பையன் இருக்கான், தான் வந்து மதிப்பெண் பெற வேண்டும் என்று படிப்பதற்கும் நான் உட்காந்து படிச்சா எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க அதுக்காக படிக்கிறேங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார்ற ஒரு பையன் அதுல இருந்து என்ன கத்துக்குவான்? அப்கோர்ஸ் அவனுக்கு ஒரு டிசிப்ளின் வரதான் செய்யும். ஏதோ ஒரு 10 வரியில ஒரு வரி தெரியதான் செய்யும். ஆனா அந்த ரியல் இது கிடையாது. தனக்காக எவன் ஒருத்தன் முயற்சி பண்றானோ அவன் தான் முன்னேறான். இப்ப அப்பா அம்மா ஊர்ல இல்லைன்னா அவன் படிக்க மாட்டான். அப்படித்தானே? அப்ப மாஸ்டரை சந்தோஷப்படுத்துறதுக்காகனா மாஸ்டருக்கு முன்னாடி இருக்கிறப்ப மட்டும் நீங்க இதெல்லாம் டிசிப்ளினா இருக்கும். அதானே? ஆனா நம்முடைய முன்னேற்றத்துக்காக நான் டிசிப்ளினா இருக்கணும்னு முடிவு பண்றப்பதான் அந்த ஒழுங்கும் கட்டுப்பாடும் எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கும். இல்லைன்னா பிறர் இருக்கும் பொழுது இருக்கும். 4 பேருக்கு முன்னாடி இருக்கும், பிரிசெப்டருக்கு முன்னாடி இருக்கும், மாஸ்டருக்கு முன்னாடி ஒழுங்கா இருப்போம். மற்ற நேரங்கள்ல அலட்சியமாக இருப்போம். ஒழுங்கு கட்டுப்பாடு கடைபிடிப்பதாக இருக்கட்டும், பயிற்சி செய்யறதா இருக்கட்டும், எதுவுமே மாஸ்டரை மகிழ்விப்பதற்காக அப்படின்னு ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருந்தால் அதை தூக்கி ஓரமா வைத்துட்டு நான் என்னுடைய சுய முன்னேற்றத்திற்காகத்தான் இதை செய்கிறேன். அப்படி நான் செய்து சுய முன்னேற்றம் அடைந்தால் அதனால் மாஸ்டர் மகிழ்ச்சி அடைவார். என்னுடைய இந்த செயல்பாடுகள்னால மாஸ்டர் மகிழ்ச்சி அடையிறது இல்லை. இந்த செயல்பாடுகள் மூலமாக நான் என்னுடைய சுய முன்னேற்றத்தை என்னைக்கு போக்கஸ் பண்றனோ, என்னைக்கு வெளிப்படுத்துறனோ, அன்னைக்கு என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்துதான் மாஸ்டர் மகிழ்ச்சி அடைகிறார். இது ரொம்ப ஒரு கோடு தான் எல்லாத்துலயும். நம்ம வெளியில இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு மாஸ்டரை சந்தோஷப்படுத்த பாக்குறோம். ஆனால் உண்மையிலேயே மாஸ்டர் எப்ப சந்தோஷப்படுறாரு? அந்த வெளி விஷயத்தை பார்த்து இல்ல, அது உங்களுடையதாக நீங்கள் ஆக்கி கொண்டு அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை காட்டும் பொழுது மாஸ்டர் பார்க்கிறார். அப்ப புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார்றதுனால அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பையன் கடைசியில ஃபெயில் ஆனா என்ன ஆக போகுது? ஆக அவனுக்கு அவனே டிசிப்ளினா இருந்து எல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்கோ ஃபர்ஸ்ட் மார்க்கோ வாங்கும் பொழுதுதான் அந்த உண்மையான மகிழ்ச்சியை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அவர் கொடுக்குறாரு. நாம் கூடுதலாக 5 அல்லது 10 நிமிடங்கள் அமர்ந்து நாட்குறிப்பு எழுதுவது, அரை மணி நேரம் முன்னரே சத்சங்கத்திற்கு சுத்திகரிப்பு செய்வது, சரியான நேரத்தில் தியானம் செய்வது, சுத்திகரிப்பை சரியாக செய்வது, இவை அனைத்தும் நாம் மாஸ்டரின் சந்தோஷத்திற்காகவா செய்கிறோம்? நாம் நமது முன்னேற்றத்திற்காக செய்கிறோம். மாஸ்டரை சந்தோஷப்படுத்துவதை பற்றி மறந்து விடுங்கள். ஆகவே நாம் ஒளி உலகில் நம்முடைய ஆன்மீக சத்துவத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நாம் மாஸ்டரின் பார்வையில் வரும் வகையில் நமது உள்நிலையை உருவாக்கி அங்கு 7 மாதங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் நமது வாழ்நாளிலேயே ஒளி உலகில் பிறக்க முடியும். அப்போ ஒரு உள்நிலையை உருவாக்கி தொடர்ச்சியாக அந்த கனெக்டிவிட்டியோட இருக்கும். அந்த உள்நிலையிலேயே இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த உள்நிலை தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு உள்நிலை நமக்கு தியானத்துல உள்நிலைன்னு எதுவும் வர்றதே கிடையாது. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படுறதும் கிடையாது. தப்பி தவறி என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு உள்நிலை வந்துருச்சுன்னா அதை அதாவது ஒரு அமைதியை உணர்ந்துட்டோம், ஒரு சந்தோஷத்தை உணர்ந்துட்டோம், இல்ல மாசுடைய பிரசன்ஸை உணர்ந்துட்டோம்னா அதை அப்படியே வச்சுக்க முயற்சி பண்றோம். அது உடனே காண போயிடும். இந்த உள்நிலையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்ப ஒரு கல் இருக்கு, மேல் நோக்கி தூக்கி எறியுது. அது ஒரு இடத்துல போய் நின்னுதுன்னா அடுத்த செகண்ட்ல என்ன ஆகுது? அங்கிருந்து கீழ் நோக்கி வரதான் ஆரம்பிக்கும். அது தொடர்ச்சியா மேல் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற வரைக்கும் வேற மாதிரி. ஆனா ஒரு இடத்துல ஸ்டேக்னேட் ஆகி நின்னுதுன்னா அங்க நிக்க முடியாது. எகைன் அது என்ன ஆகும்? கீழ் நோக்கி வரும். அப்ப நம்முடைய உள்நிலையும் அது மாதிரிதான். நம்ம ஒரு குறிப்பிட்ட உள்நிலையை உணர்ந்து கொள்றதுங்கிறது ஒரு கல் ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி. நம்ம அந்த இடத்துல நின்று அந்த உள்நிலையை பற்றி கொண்டு அதையே தக்க வைத்துக் கொண்டு அதிலேயே இருக்க முயற்சி பண்ணா கீழே தான் வரும். அதை புரிந்து கொண்டு அதை தக்க வைத்துக் கொண்ட பிறகு உடனடியாக அதை விட சூட்சுமமான ஒரு உள்நிலைக்கு இயங்கவும் அதுக்காக முயற்சி செய்யவும் ஆரம்பிக்கும். அப்படி தொடர்ச்சியாக ஒரு உள்நிலையை உணர்ந்த பிறகு அதற்கு அடுத்த சூட்சுமமான உள்நிலைக்கான இயக்கத்தை வளர்த்துக் கொள்வதுதான் இந்த முதல்ல உணர்ந்த உள்நிலையை தக்க வைத்துக்கிறதுக்கான வழியே தவிர நீங்க அந்த உள்நிலையிலேயே இருக்க முயற்சி பண்றது நிச்சயமாக அதை தக்க வைத்துவதற்கான வழி கிடையாது. என்கிட்ட ஒரு 500 ரூபாய் காசு இருக்கு அப்படின்னா அந்த 500 ரூபாய எதுலையாவது முதலீடு பண்ணி அதை இன்னும் ஒரு 510 520ன்னு ஆக்கும் பொழுதுதான் என்னுடைய அன்றாட செலவுக்கு வர்ற வருமானத்தை செலவு பண்ணிட்டு இந்த 500 ரூபாயை என்னால காப்பாற்ற முடியும். நான் 500 ரூபாயை பத்திரமா வச்சிருந்தா எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அதுல இருந்து 10 ரூபா எடுப்போம், அப்புறம் மெடிசனுக்கு 10 ரூபா எடுப்போம், 500 ரூபாய் குறைஞ்சிட்டே. அப்ப தொடர்ந்து ஓடிக்கொண்டேதான் இருக்கணும். முன்னேறணும்னா ஒரு இடத்துல நின்னோம்னா முடிஞ்சு போச்சு, நம்ம பின்னாடி போயிடும்.
நம்ம பின்னோக்கி வரணும்னு அவசியம் இல்லை, நின்னோம்னாலே நம்ம பின்னோக்கி போயிடுவோம். அதுதான் இயக்க விதி. ஆக நம்முடைய உள்நிலையை நாம உருவாக்கி தொடர்ந்து 7 மாதங்களுக்கு அதை தக்க வைத்துக் கொள்ளணும்னா தொடர்ந்து நம்ம முன்னோக்கி அதை எடுத்துட்டு போகணும். அப்பொழுதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிய நம்ம வாழ்நாளிலேயே அங்க பிறக்க வைக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம உயிரோட இங்க இருக்கும் பொழுதே, நாம இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நம்மளுடைய என்டிட்டி அங்க வரணும்னா அதுக்கு முக்கியமான வழி என்ன? என்னுடைய ஆன்மீக உள்நிலையை நான் ஒரு 7 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டு பராமரிக்க வேண்டும். அந்த உள்நிலை எப்படி இருக்கணும்? மாஸ்டருடைய மனதை தொடர மாதிரி இருக்கும். இப்போ மாஸ்டருடைய கவனத்தை நம்முடைய உள்நிலையினால ஈர்த்து வெளியில போய் நின்று இல்ல, நம்முடைய உள்நிலை அவருடைய உள்ளுணர்வால ஈர்க்கப்பட்டு அவர் நம்மளை திருப்பி பார்த்து நம்ம மேல அவர் கவனத்தை செலுத்துற அந்த செகண்ட்ல இருந்து தொடர்ச்சியாக 7 மாதங்களுக்கு நம்ம அந்த உள்நிலையை நம்ம பராமரிக்க பட்சத்துல நம்முடைய ஆன்மீக சத்துவமானது ஒளி உலகில் பிறக்கிறது. சாதுக்கள் தங்களது உடலை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் மகா சமாதி அடைந்ததாக கூறுவார்கள். இந்த மகா சமாதி எப்போது சாத்தியம்? பிரிந்த ஆன்மாவானது தன்னுடைய ஆன்மீக சத்துவத்துடன் ஒன்றிணைவதுதான் மகா சமாதி என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி டெஃபினிஷன் நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா இது வரைக்கும்? எவ்வளவு ரகசியமான விஷயத்த 2015 மாஸ்டர் சொல்லியிருந்தால் கூட நம்ம எத்தனை பேரு இதை திரும்பி பார்த்திருக்கோம், இதை காதால கேட்டு அப்படியே மறந்துருக்கோம். எவ்வளவு பெரிய ரகசியம் இது. ஒரு இந்த உலகத்தில் இருந்து உடலை விட்டு பிரிக்கின்ற ஆன்மா ஏற்கனவே ஒளி உலகில் பிறந்திருக்கிற தன்னுடைய ஆன்மீக சத்துவத்தோடு இணைந்தால்தான் அவர் இந்த உலகில மகா சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இல்லாவிடில் அவர் அடைவது மரணம். ஆக ஒருவர் இங்கிருந்து இறைவனடி சேர்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் மகா சமாதி இல்லை. அவர் தன்னுடைய இந்த ஆன்மாவானது இங்கிருந்து பிரிஞ்சு இதை விட ஒரு பெட்டரான ஒரு இடத்தை நோக்கி போறதெல்லாம் மகா சமாதி இல்லை. தன்னுடைய ஒரு அம்சம் அங்க இருந்து அதோட போய் திரும்பி ஒண்ணு சேர்றதுதான் மகா சம ஆதி அப்படி என்று கூறப்படுகிறது. ஆன்மா ஆன்மீக தத்துவத்துடன் ஒன்றிணையும் வரை மகா சமாதி என்பது சாத்தியமில்லை. சில வாரங்கள் தனது கருப்பையில் தங்கிய கருவை கலைக்க வேண்டி வருகின்ற தாயின் வலியையும் சோகத்தையும் ஒத்த வலியை பல நேரங்களில் மாஸ்டர் உணர்கிறார். எப்ப தன்னுடைய மனக்கோலத்துல வைத்து ஒரு சீடனை மேல கொண்டு போகணும் அப்படிங்கும் பொழுது அவனுடைய ஒரு கவனக்குறைவுனால அல்லது ஒரு சீடர் தன்னுடைய ஒரு ஆசையினால அவருடைய மல்டி சேனல்ஸ்னால அவர் ஒரு அதுல இருந்து கீழே இறங்கும் பொழுது ஒரு அபாஷன் ஆகிற ஒவ்வொரு முறையும் ஒரு தாய் எவ்வளவு வலியையும் வேதனையையும் அனுபவிப்பாலோ அந்த மாதிரி ஒரு மன வேதனையையும் வலியையும் மாஸ்டர் அனுபவிக்கிறார். மாஸ்டர் மிகவும் கருணை உடையவர். நாம் பின்னர் எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து நாம் தான் இங்கு செயலாக்கத்தினை சிதைக்கிறோம். இப்பெல்லாம் என்ன எவ்வளவு ஒரு அன்புக்குரிய மாஸ்டர், என்ன அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. நான் கீழே இறங்கினாலும் அவர் திரும்பி மேல தூக்குவாருன்னு நினைச்சு நீங்க இறங்குற ஒவ்வொரு நேரமும் அந்த ஒரு அதுல இருந்து வெளியில வர்ற ஒரு நேரமும் மாஸ்டர் ஒரு கருச்சிதைவை எதிர்கொண்ட தாயின் மனவேதனையை அடைகின்றார். அந்த உடல் வேதனையை விட தான் தன்னுக்குள்ளார வளர வேண்டிய ஒரு கரு சிதைஞ்சு போகும் பொழுது அந்த தாய் அடைகிற மனவேதனை தான் அதிகம். அந்த ஒத்த மனவேதனையை மாஸ்டர் அடைகின்றார். எத்தனை முறை அது மாதிரி நம்ம சிதைக்கிறோம், அதை மறுபடியும் 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 எத்தனையோ முறை இன்யூபரபிள் டைம்ஸ் இதே வேதனையை நாம் மாஸ்டருக்கு தந்து கொண்டிருக்கிறோம். எது வரைக்கும்? இந்த மாதிரி ஒரு மாதத்துல கிடையாது, இந்த பிறவில கிடையாது, நூற்றாண்டுகள் பல யுகங்களுக்கும் கூடவே இது மாதிரி நாங்க திருப்பி திருப்பி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே எனக்கு ஒரு தனிப்பட்ட கோரிக்கை உள்ளது. நான் ஒரு பர்டிகுலரா தனிப்பட்ட முறையில நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். நாம் நமது உள்நிலை ஒருபோதும் கெடாத அளவில் அவற்றை பேண வேண்டும். அது எப்படி அது மாதிரி மெயின்டைன் பண்றது? அதான் நான் சொன்னேன். அந்த நிலையை நாம் அடைந்த பிறகு ஒவ்வொன்றும் முன்னதை விட சிறப்பானதாக இருக்கும் ஆயிரக்கணக்கான பிற நிலைகளை நம்மால் அனுபவிக்க இயலும். உள்நிலையை ஒரு முறை நம்ம பராமரிக்க ஆரம்பிச்ச உடனே அதுக்கு அடுத்து அதை விட சிறப்பான ஒரு உள்நிலைக்கான இயக்கம், அதுக்கான ஒரு தவிப்பை உருவாக்கி கொண்டு போனா ஆயிரக்கணக்கான
உள்நிலைகள், ஒன்றை விட ஒன்று சிறப்பான உள்நிலைகளை மேலும் 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 அனுபவித்துக் கொண்டே செல்லலாம். அப்ப நம்ம பெற்ற அந்த உள்நிலையானது தக்க வைக்கப்படுகின்றது. நாம பெற்ற ஒரு உள்நிலையிலேயே நின்று தக்க வைக்க முயற்சி செய்தால் கட்டாயமாக அது நடக்காது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்னேஷன் அல்லது ஆன்மீக மலச்சிக்கல் அப்படின்னு சொல்ற விஷயத்துல அது நின்று போயிடும். அதை எங்கேயும் நிக்காம தொடர்ந்து முன்னோக்கி போய்கிட்டே இருந்தால் நாம் பெற்றது பத்திரமாக இருக்கும். இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை நம்ம இந்த பண்டாராவில நமக்குள்ளார செயல்படுத்தி பார்க்கணும். அதுக்குதான் ஒருவேளை பண்டாராவுக்கு முதல் நாள் இதை படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை மாஸ்டர் ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பிற நிலைகளை நம்மால் அனுபவிக்க இயல்வதற்கு இதயத்தில் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உள்நிலையை உருவாக்கும். அந்த எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய உள்நிலை, ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன், அது என்ன வைத்திருக்கணும்? லட்சியத்தை கண் முன்னாடி வைத்திருக்கணும். அது நம் இதயத்தில் மாஸ்டருக்கான அன்பு என்ற ஒரு கேன்வாஸாக, ஒரு திரையாக நம்முடைய இதயத்துல, நம்முடைய சித்தத்துல இருக்கணும். கேன்வாஸ்னா எப்பயும் நம்ம நம்முடைய அமைப்புல இதயத்துல எது கேன்வாஸ்ன்னு சொல்றோம்? நம்முடைய சித்தத்தை தான், நம்முடைய கான்சியஸ். நம்முடைய கான்சியஸ் மாஸ்டருடைய அன்பினால் நிரம்பி இருக்கிற அந்த ஒரு உள்நிலை தான் இந்த எல்லா உள்நிலைகளுக்கும் அடிப்படையாக இருக்கும். அது மூலமாகத்தான் இந்த செயலாக்கம் நடைபெறுகின்றது. இந்த நம் இதயத்தில் மாஸ்டருக்கான அன்பு என்ற கேன்வாஸாக என்றென்றும் அன்பு நிறைந்திருக்கும் உள்நிலையாக அது இருக்கட்டும். பிறகு பின்வரும் நிலைகளை பற்றி கொள்ளுங்கள். இதற்கு அளப்பரிய ஆர்வம், சீரிய ஒழுக்கம், இவை இரண்டும் தேவைப்படுகின்றது. இதுக்கு என்ன வேணும்? பேஸ்ல ஒரு உள்நிலையை தக்க வைத்துக் கொள்ள ஒரு நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கு. அதுல ஏனோ தானோன்னு இருந்தால் யாராலையும் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு வியாபாரத்துல முன்னேறணும்னாலும், ஒரு தொழில், ஒரு வேலையில ஒரு பதவி உயர்வு பெறணும்னாலும் அந்த வேலையை மிகவும் சிரத்தையோடும் ஒழுங்கோடும் ஆர்வத்தோடும் செய்யணும். அப்ப இதுக்கே இதுதானே ஆன்மீகத்துக்கும் அதுதானே. அங்க கிடைக்கிற ஒரு உள்நிலையை நம்ம போற்றி பாதுகாக்கிறதுக்கும் மேலும் மேலும் அதை விட நுட்பமான உள்நிலைகள் நோக்கி நகர்வதற்கும் அளப்பரிய ஆர்வமும் சீரிய ஒழுக்கமும் நமக்கு தேவைப்படுகிறது. மாஸ்டர் சொல்வது போல சூரிய உதயத்திற்கு முன் தியானம், சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சுத்திகரிப்பு, இரவு உறங்குவதற்கு முன் பிரார்த்தனை, இவை இல்லாததாக ஒரு நாள் கூட நம்மால் கடந்து செல்லப்படக்கூடாது. ஆகையால் நாம் எப்போதும் இதை நினைவில் கொள்வோம். நாம் உண்மையில் இதையெல்லாம் எதற்காக செய்கிறோம்? இந்த முறையை எதற்காக ஏற்றுக்கொண்டுள்ளோம்? அதான் திருப்பி ஃபைனலா இதுக்குதான் வர்றாரு. உண்மையிலேயே இதெல்லாம் எதுக்கு செய்யறோங்கிறத அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். எதுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தியானம் எதுக்காக செய்யறோம்? எதுக்காக இந்த சிஸ்டத்துல இருக்கோம்? ஏன் சகஜ மார்க்கத்துக்குள்ளார இருக்கோம்? ஏன் இந்த மாஸ்டரை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கறது திருப்பி திருப்பி அப்பப்ப சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் நம்மளை தொடர்ந்து இந்த பாதையில நிறுத்தும். ஏதோ வந்துட்டோம், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லாம் யார் வேணாலும் பார்த்துக்குவாங்க. அப்படி கிடையாது. வந்தது ஏன் இங்க வந்தோம், ஏன் இந்த வாழ்க்கைக்குள்ளார வந்திருக்கோம், ஏன் இந்த மாஸ்டரை ஏத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நினைவு கூறும் பொழுதுதான் நம்முடைய கடமை என்ன, நம்ம என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரியும். அதான் மாஸ்டர் கடைசியா அந்த வரிகள்ல சொல்றார். ஆகையால் நாம் எப்போதும் இதை நினைவில் கொள்வோம். நாம் உண்மையில் இதையெல்லாம் எதற்காக செய்கிறோம்? இந்த முறையை, இந்த பயிற்சி முறையை எதற்காக ஏற்றுக்கொண்டுள்ளோம்? எதற்காக சகஜ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதை புரிந்து கொள்ள முயல்வோம். இதுவெல்லாம் மாஸ்டரை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் கணவரையோ மனைவியையோ மகிழ்விப்பதற்காகவும் அல்ல. இது நமது பரிணாம வளர்ச்சிக்காக மட்டுமே நாம் செய்கின்றோம். இதை நினைவில் கொள்வதே போதுமானது. ஆக இந்த பயிற்சி நாம் ஏன் செய்கின்றோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு கடைசியா முடிவுரை எழுதும் பொழுது மாஸ்டர் சொல்றது, இது எல்லாம் நம்முடைய பரிணாம வளர்ச்சிக்காக நாம் செய்கிறோமே ஒழிய இது உள்ளார வந்துட்டோம் மாஸ்டரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நாம ஒரு சீரிய ஆர்வத்தோட ஒழுக்கத்தோட நம்முடைய பயிற்சி முறையை திறம்பட செய்து நம்முடைய உள்நிலையை மேம்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய ஆன்மீக சத்துவத்தை ஒளி உலகில் பிறக்க வைத்து இந்த உலகை விட்டு நீங்கும் பொழுது நம்ம பரிணாம வளர்ச்சி அடைந்து மகா சமாதி அப்படிங்கிற நிலையை நோக்கி நம்முடைய அந்த உலக வாழ்க்கையோட முடிவு இருக்கணும். அதுக்கு
நம்முடைய தியானம், நம்முடைய சுத்திகரிப்பு, நம்முடைய பிரார்த்தனை எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அது மாஸ்டரை மகிழ்விப்பதற்காக அல்ல, அல்லது இந்த உலகத்துல இருக்கிற நம்முடைய உறவினர்கள் யாரையும் மகிழ்விப்பதற்காக நம்ம இதெல்லாம் செய்யல. நம்முடைய சொந்த பரிணாம வளர்ச்சிக்காக நாம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து தியானம் பண்ணுங்க. அடிக்கடி அதை கேட்டுங்க. நான் ஏன் இங்க இருக்கேன்? என்னுடைய சொந்த பரிணாம வளர்ச்சிக்காக இருக்கேன். நான் ஏன் தியானம் பண்றேன்? என்னுடைய சொந்த பரிணாம வளர்ச்சிக்காக, என்னுடைய உள்நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்காக, என்னுடைய ஆன்மீக சத்துவத்தை அங்க உருவாக்குறதுக்காக அப்படிங்கிறத தொடர்ந்து நினைவில் கொள்வதே போதுமானது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் முடிக்கிறாரு. ரொம்ப அற்புதமானது. மிக சரியான நேரத்துல இந்த பகுதியை நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை நம்மளுடைய வாழ்நாள்ல இந்த ஒரு பண்டாரா சமயத்துல நம்ம மனதுல திருப்பி திருப்பி கொண்டு வந்து இப்ப நம்ம அட்டன் பண்ண போற இந்த பாபுஜி மகராஜுடைய பிறந்த நாள் விழாவை இத்தகைய ஒரு அர்த்தமுள்ள ஒரு பயிற்சி முறையை மேற்கொள்கின்ற அர்த்தமுள்ள ஒரு தியானம் பண்ற ஒரு நாட்களாக கழிப்பதற்கு மாஸ்டர் ஒரு பிரார்த்தனையை சமர்ப்பித்து காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.